தமிழ் மக்களுக்கு வணக்கம். எஸ்ஐஆர் அதாவது தீவிர வாக்கு திருத்தம் அப்படின்ற அந்த நடவடிக்கை இன்றைக்கு முழு மூச்சில் தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருக்கிறது. இன்னும் ஒரு ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்களுக்குள்ள அது முழுமை அடையும். முழுமை அடைந்து நமக்கு அந்த லிஸ்ட்டு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நமக்கு அதோடைய முதல் பட்டியல் வெளியே வரும் அப்படின்ற நிலையில, இந்த எஸ்ஐஆர் ஏன் தேவைப்படுகிறது என்பதற்கு மேலும் மேலும் பல அதிரடி ஆதாரங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதிரடி ஆதாரங்கள் என்பதை விட அதிர்ச்சியை தரக்கூடிய ஆதாரங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதில எனக்கு எந்த அதிர்ச்சியும் கிடையாது. ஏனென்றால் திமுக செய்வது எல்லாமே தில்லு முல்லு என்பது இன்றைக்கு கிடையாது. 1960களிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்றாலும் கூட, இது ஆதாரத்தோட முன் வரும்பொழுது இதை பற்றி பேசணும் இல்லையா? ஏன்னா எந்த மீடியாவும் வழக்கம் போல இதை பற்றி பேச மாட்டார்கள். ஆனால் ஓரிரு மீடியாக்கள் இது குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏதோ அத்திப்பூ பூத்தா போல இவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நியாயம், தர்மம் இதெல்லாம் கண்ல தென்பட்டிருக்கு போல இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன்வைத்தார். அதுவும் என்னன்னா, ஆதாரத்தோட அ குறிப்பிட்டு அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்தில சென்னையில தாம்பரத்தில நீங்க ஒரு ஒரு வீட்டில மட்டும் கிட்டத்தட்ட 560 வாக்குகள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இது குளறுபடியை நாங்கள் இந்த எஸ்ஐஆர் தீவிர வாக்கு திருத்தம் அப்படின்ற முயற்சி மேற்கொள்ளும் பொழுது, அந்த அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது தான் எங்களால் அறிய முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, தீவிர வாக்கு திருத்தத்துக்கு முன்னாலேயே இது மாதிரி தான் பல இடங்கள்ல போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்து வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இந்த குற்றச்சாட்டு வந்ததனால தான் நீதிமன்றத்துக்கே போறாங்க. அதிமுக தரப்பு நீதிமன்றத்திற்கு செல்கிறது. அதிலயும் நம்ம டி நகர்ல இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சத்யநாராயணன் அவர்கள். அவர் உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார். உயர்நீதிமன்றத்தில அவர் ரொம்ப தெளிவாக இதை குறிப்பிடுகிறார். கிட்டத்தட்ட அவருடைய தொகுதியில டி நகர் தொகுதியில மட்டும் 13,000 வாக்காளர்கள், வாக்காளர்கள் உண்மை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத தரவுகளுடன், ஆதாரத்துடன் அவர் சமர்ப்பிக்கிறார் உயர்நீதிமன்றத்தில. இதில என்ன பரிதாபத்திற்குரிய விஷயம் என்றால் 130லேருந்து 160 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தோத்து போறார் அந்த தொகுதியில. அப்ப அந்த தொகுதியில 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது 13,000 வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம அதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம். இதை உயர்நீதிமன்றத்தில் அவர் எடுத்து வைக்கும் பொழுது, இது உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வைப்பதற்கு முன்னர் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான் கிட்டத்தட்ட 2023 அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே 2023 நவம்பர் வாக்குல இதே மாதம் நான் அவரை சந்திக்கிறேன். அப்போ இந்த பெருமழை இருந்தது. அந்த சமயத்தில நான் போய் சந்திக்கிறேன். அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கிறேன். அப்போ அவ்வளோ புக்ஸ் வச்சிருக்காரு. எல்லாம் ரெக்கார்டு. இந்த வாக்காளர் உடைய உறுப்பினருடைய அந்த மொத்த தகவல்களும் வச்சிருக்கார். அந்த உறுப்பினர்கள் வாக்காளர்களுடைய தகவல்கள வச்சிருக்கார். அந்த வாக்காளர்களுடைய தகவல்களை சரிபார்த்து அப்பவே அவர் சொல்றாரு, "அவ்வளவு போலி வாக்காளர்கள் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு தொகுதியிலயும் அசெம்பிளி செக்ஷன் வைஸ் ஒரு கான்ஸ்டிட்யூவன்சி ஒரு சட்டமன்ற தொகுதியிலயும் இவ்வளவு ஆயிரக்கணக்கில இவங்க சேர்த்திருக்கானுங்க. திமுக தான் அதை செய்றாங்க. மாநில அதிகாரிகளுடைய துணையுடன் தான் அவர்கள் செய்கிறார்கள்." அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் அப்பொழுதே வைத்தார். அப்போவே அவர் நீதிமன்றத்தை கொண்டு போனா இதை சரி செய்ய முடியும். வேற வழியே கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நாடாளுமன்ற தேர்தலிலேயே இது பிரதிபலித்தது, எதிரொலித்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் இருக்கு பாருங்க. இதை கொண்டு வருகிறேன் என்கிற அந்த உத்தரவாதத்தை தேர்தல் ஆணையம் எங்கே கொடுக்கிறது என்றால், இந்த சத்யநாராயணன் அவர்கள் போட்ட அந்த வழக்குல, இதை எப்படி சரி செய்ய போகிறீர்கள் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்ட பொழுது, நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்குறுதி தான் இந்த இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்கிற அந்த எஸ்ஐஆர் என்கிற அந்த நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுக்கப் போகிறோம் அப்படின்ற உத்தரவாதம். அதன் அடிப்படையில் நவம்பர் முதல் வாரத்தில் அதை ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு வருவோம். கிட்டத்தட்ட 560 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரே அட்ரஸில், ஒரே முகவரியில் அப்படின்ற குற்றச்சாட்டை சரிபார்ப்பதற்காக ஊடகத்திலிருந்து ஒருத்தவங்க போகிறாங்க. நியூஸ் தமிழ் நினைக்கிறேன், அந்த சேனல்லேருந்து போகிறாங்க. போனால் அங்கே அது ஒரு திருச்சபை, கிறித்துவ திருச்சபை. அந்த திருச்சபையில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அங்கே தங்கி கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது.
அப்படி தங்கி கொண்டிருந்தவர்கள் அந்த முகவரியை பல ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. அந்த முகவரியை அவர்கள் காண்பித்து அவர்கள் அந்த வாக்காளர் படிவத்தில் அவங்க இடம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருகிறது. ஆனால் இப்பொழுது அங்கே ஒரு 35 பேர் தான் தங்கி இருப்பதாக தகவல் நமக்கு கிடைக்கிறது. இது எங்கேருந்து கிடைக்கிது? ஊடகம் போய் அவங்களா செக் பண்ணுறாங்க, கிடைக்கிது. அப்போது வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க திமுகவை சேர்ந்த பூத் ஏஜென்ட். அவர் உடனே அங்கே ஆஜராகி இதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? எஸ்ஐஆரை பார்த்து இவர்கள் ஏன் நடுங்குகிறார்கள், இவர்கள் ஏன் அது வேண்டாம் என்று சொல்கிறார்கள், இவர்களுக்கு ஏதோ தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும், அது நேர்மையாக நடக்காது என்கிற அந்த அச்சமெல்லாம் இல்லை. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய கூட்டு வெளிப்பட்டு விடும். ஒவ்வொரு தொகுதியிலையும் ஸ்டாலின் இருக்கின்ற அந்த கொளத்தூர் தொகுதியிலேருந்து ஆரம்பித்து கொளத்தூர் தொகுதியிலே பார்த்தீங்கன்னாக்க ஒரு வீட்டில் 35 வாக்காளர்கள், 40 வாக்காளர்கள், 100 வாக்காளர்கள் இப்படியெல்லாம் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எப்படி ஒரே முகவரியில் இருக்க முடியும் என்பதனை சரிபார்ப்பதற்கு செல்லும் பொழுது திமுக தரப்பு மிகப்பெரிய அளவில் அங்கே அழுத்தம் கொடுக்கிறது. மேற்கு வங்கத்தில் நம்ம பார்த்துருப்போம். சில அதிகாரிகள் அவங்க அந்த மன உளைச்சல் தாங்க முடியாமல் அவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற செய்தியும் வருகிறது. இது எப்படி பரப்புகிறாங்க தெரியுமா? அவர்கள் வந்து இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ப்ரெஷர் கொடுக்கறது யார்? மம்தா பானர்ஜியோடைய கட்சிக்காரங்க. இவர்கள் போலி வாக்காளர்களை நீங்கள் அடையாளம் காணக்கூடாது என்று அவர்கள் மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அங்கே எஸ்ஐஆர் ஆரம்பித்தவுடன் எல்லை தாண்டி பங்களாதேஷுக்கு போகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. இது மேற்கு வங்கத்துடைய கதை. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னாக்க இந்த போலி வாக்காளர்களை அடையாளம் காணக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய அளவில் இந்த பிஎல்ஓ என்று சொல்லப்படுகின்ற அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பாருங்க, இவர்கள் மீது அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். யாரால் ஆளாக்கப்படுகிறார்கள்? திமுக ரவுடிகள், பொறுக்கிகள், குண்டர்கள் இவர்களால் ஆக்கப்படுகிறார்கள். எதற்காக ஆக்கப்படுகிறார்கள்? இப்போ நான் சொன்னேன் பாருங்க, 560 வாக்காளர்கள் ஒரே முகவரியில், குளத்தூரில் நூற்றுக்கணக்கில் வாக்காளர்கள் ஒரே முகவரிகளில் இப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையால் தான் அவர்கள் அங்கே குதித்து கொண்டிருக்கிறார்கள், போராட்டம் நடத்துகின்றார்கள். மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது இவர்கள் இதை எதிர்ப்பதற்கு. ஏன்னா எஸ்ஐஆர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா 2009 நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 49 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள். அது எப்படி சொல்லி வைத்தார் போல திமுக ஆட்சி செய்யும் பொழுதெல்லாம் லட்சக்கணக்கில் வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள். அதே அதிமுக ஆட்சி செய்யும் பொழுது இது மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. 2004 எடுக்கப்படுதோ 2005 எடுக்கப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னாக்கா 4 லட்சம் பேர் தான் நீக்கப்படுகிறார்கள். அப்போ யார் இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பது? எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பது, அதை வைத்து மட்டுமே பிழைப்பை நடத்துவது அப்படின்றத வாடிக்கையாகவே கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லுவாங்க தெரியுமா, தில்லுமுள்ளு கழகம் அதுதான் திமுக என்று. எதில் எடுத்தாலும் ஒரு கள்ளத்தனம். இதை தவிர்த்து அவள் நேரடியாக எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் இவர்கள் மோதியதாக சரித்திரமே கிடையாது. அதுலேயும் நீங்கள் ஒன்று கூர்ந்து கவனிக்கணும். சட்டமன்ற தேர்தலில் இது ஏன் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். திமுக இதுவரையில் 2 முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. அப்படி கடைசியாக வந்தது எப்பொழுது என்றால் 67 அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதற்கு பின்னர் கருணாநிதி முதலமைச்சராகி, அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சராகி 71 எம்ஜிஆருடைய துணையுடன் அவர்கள் ஆட்சியை பிடித்தது தான். ஆனால் கடந்த 11 சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் 7 சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் திமுக தோல்வியை தழுவியது. 3 முறை எதிர்க்கட்சி வரிசையில் கூட வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. 1977 87 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நடந்த 3 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக 50 இடங்களை கூட வெற்றி பெறவில்லை. அதே போல் 96க்கு அப்புறம் 100 இடங்களை பிடிப்பதற்கு 2021 வரை திமுக காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. இதுதான் இவர்களுடைய வரலாறு. இப்படிப்பட்ட ஒரு வரலாறை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்பதற்கு என்னவெல்லாம் தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய முடியுமோ அது எல்லாம் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். 5 ஏஜென்சி, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி 5 ஏஜென்சி, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே தொங்கு சதைகளாக மாற்றி வைப்பது. இதை தவிர்த்து எதிர்க்கட்சி முகாமில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை எல்லாம் வலை போட்டு இழுப்பது, அதற்கு காசை கொடுப்பது, இப்படின்னு சொல்லி
பல தகுடுதத்தங்களை செய்து பார்க்கிறார்கள். நீ என்ன தகுடுதத்தம் செய்தாலும், மக்களுடைய எண்ண ஓட்டம் அப்படின்றது இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்றத மாத்தவே முடியாதுங்கிற நிலையில, உறுதியாக சொல்ல முடியும். இந்த எஸ்ஐஆர் முடிந்து, இந்த குளறுபடிகள்லாம் தீர்க்கப்படும் பொழுது, திமுக எதிர்க்கட்சி வரிசையில் வருவதற்கு கூட தள்ளாட வேண்டி இருக்கும் என்ற நிலைக்குத்தான் தள்ளப்படும். அதை நோக்கி இந்த எஸ்ஐஆர் போகிறது என்பதனால் தான் இவர்களுக்கு நடுக்கம். இப்பொழுதாவது நாம புரிஞ்சுக்கணும். இத ஏன் இவன் எதிர்க்கிறான்? திமுக ஒரு விஷயத்தை எதிர்க்குதுன்னா, ஒண்ணு அதனுடைய சுயநலத்திற்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுக்கணும். இல்ல இவர்களுடைய கூட்டு வெளிப்பட்டுரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும். இது 2ம் தவிர்த்து எந்த காலத்திலும் திமுக மக்கள் நலனுக்காக ஆதங்கத்தையோ, கவலையையோ, ஏன் ஆத்திரத்தையும் கூட வெளிப்படுத்தியது கிடையாது என்பதற்கு இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இவர்கள் நடத்தக்கூடிய இந்த நாடகமும் ஒரு சாட்சி. மொத்தத்துல எஸ்ஐஆர் அதாவது சார், அது நம்ம பார்த்தோம் ஞானசேகரன் சார், மாசு சார், சேகர் பாபு சார், இப்படி சார்களால் என்னென்ன பிரச்சனை என்பதனை பார்த்தோம் சமூகத்திற்கு. இந்த எஸ்ஐஆர் வருவதனால் இப்ப திமுகவுக்கே ஒரு ஆப்பு. மொத்தத்துல சார், அது எஸ்ஐஆரோ அல்லது ஞானசேகரன் போன்ற சார்களோ திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றது தெள்ளத் தெளிவாகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.